விசில்ன்றது ஒரு எல்லாருக்கும் சில பேர் சொல்லலாம் பதிவாகலன்னு, அவங்க போடுவாங்க, அவங்க இஷ்டம் ஓட்டு. அதை நம்ம கன்சல்ட் பண்ண முடியாது. அவங்க விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவங்க போடுவாங்க. நான் விஜய் தான் நினைக்கிறேன். விஜய் ரசிகர். மாற்றம் வரணுமா? மாற்றம் தான் வாழ்க்கை. கண்டிப்பாக 100% விஜய் இருக்குது. 100% இருக்குது. ஓட்டு வந்து நிறையா இப்போ இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் நிறையா இருக்குது. பெரம்புன்றது அவங்களுக்கு ஒரு இது, அவங்க தான் ஜெயிப்பாங்க. கம்பல்சரி அவங்க தான் ஜெயிப்பாங்க. டிஎம்கே இருக்காங்க இருந்தாலுமே, ஆனால் டிவிகேக்கு சப்போர்ட் அதிகம். ஏன்னா பெரம்பூர் வேசார்பூர் ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் இளைஞருக்கு அதிகம். ஸோ அதனால மேபி அவங்க கம்பல்சரி ஜெயிப்பார். அவர் வந்தால் நல்லது செய்வார். இப்போ இருக்கிற ஆட்சியெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார். மக்களுக்கும் நல்லது நடக்கும். எல்லாமே வராங்க, நிறைய பேர் போயிடுறாங்க. இவரை காணாம போகாத அளவுக்கு மக்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமா என்ன பண்றாங்க பார்க்கலாமே. வாய்ப்பு கொடுத்தா நல்லது இல்லை. ஒரு தடவை கருத்து கணிப்பு டிஎம்கே வர்ற மாதிரி வந்து ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ பரவாயில்ல, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, கொஞ்சம் போட்டியா வந்து தான் ஜெயிப்பாப்ல. விஜயே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, ஆனா டஃபா தான் இருக்கும். டிஎம்கே பண்ணிக்காம ஏடிஎம்கே பண்ணிருக்காங்க. புதுசா ஒன்று பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோம். அவங்க என்னதான் பண்றான்னு பார்ப்போமே. இப்படிதான் டிஎம்கே தான் ஓட்டு விழும். பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாரு. அவரு ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லா தொகையிலும் கொடுத்துருப்பாரு. மிஞ்சி போனா ஒரு 100 கூட செலவு பண்ணிருப்பாரா? ஆக்சிடென்ட் நிகழ்ச்சி சும்மா பொங்கலுக்கு 100 கூட செலவு பண்ணவரு பொங்கல் செலவு பண்ண மாட்டாரா? கல்ல ஓடல எக்கச்சக்கமா உள்ள ப்ரோ. ரசிகர் தான் பயங்கரம். ரசிகர் தான் பயங்கரமான ரசிகர். ஆமா, பெரம்பூர்ல ரசிகர் நிறைய இருக்காங்க. அவரு தொகுதியில இருந்து அவரு வந்து கூட்டணி போட்டாதான், தனியா நின்றாலும் ஜெயிக்க முடியாது. விட மாட்டாங்க. தலைமுறையா வந்து நிக்கிறாங்க. அவங்க பையன் இருக்கிறாரு, அத்தது உதயநிதி இருக்கிறாரு, அவன் பேர இருக்கிறான். தலைமுறையா வந்து இருந்தாங்க. ஒருத்தரும் ஒரு புதுசா வந்து உள்ள விட்டுருவாங்களா? சிஎம் நீ உட்காந்துருப்பா சீட்ல, போய் சீட்ல உட்காந்து விட்டுருவாங்களா? அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கலாம். அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஜய் கேண்டிடேட்டை பொறுத்தவரை விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி ஓட்டுன கஷ்டம் எத்தனை பேர் போயிட்டு வராங்க? ஒரு நாளைக்கு இந்த ரோட்ல மட்டுமே ஒரு 100 ஆட்டோ 300 200 ஆட்டோ ஓடுது. அந்த 200 ஆட்டோ எனக்கு கஷ்டமாகுது இல்ல? அதை நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? எங்கேயாவது கொஞ்சம் புதுசா பண்ணாத நல்லா இருக்கும். பார்க்கலாம். விஜய் வருவாருன்றாங்க, வந்தா என்ன பண்றாருன்னு பார்க்க தான் போறோம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டிவிகே தான். இப்போ பெரம்பூர் தொகுதி நீங்க? பெரம்பூர் தான். கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. எப்படி அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிப்பாரா? இல்ல பெரம்புன்றது அவங்களுக்கு ஒரு இது, அவங்க தான் ஜெயிப்பாங்க. கம்பல்சரி அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க இப்போ டிஎம்கே இருக்காங்க இருந்தாலுமே, ஆனால் டிவிகேக்கு சப்போர்ட் அதிகம். ஏன்னா பெரம்பூர் வேசார்பூர் ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் இளைஞருக்கு அதிகம். ஸோ அதனால மேபி அவங்க கம்பல்சரி ஜெயிப்பார். அவர் கம்பல்சரி ஜெயிப்பார். எந்த ரொம்ப ஓட்டுல ஜெயிப்பாங்க. அந்த அதிக பெரம்பூர் தான். பெரம்பூர் வேசார்பூர் மட்டும் தான் இளைஞருங்க அதிகம். மீது இளைஞர் இருக்காங்க, பட் இருந்தாலும் இதுல மட்டும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால அதில் ஜெயிப்பாங்க. இப்போ புதுசா விஜயும் வராரு களத்துல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவங்க எப்படி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ புதுமையை எதிர்பார்க்குறோம். இப்போ எல்லாமே புதுமையில் இருக்கிறதுனால நம்மளும் புதுமையை எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது விஜய் வராரு, அதை நான் நல்லதை செய்கிறேன், நாட்டு மக்களுக்காக செய்கிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒரு படம் நடித்தால 200 கோடி வாங்குறேன், 250 கோடி வாங்குறேன்னு சொல்லக்கூடியது. வருஷத்தில் ஒரு 2 படம் நடித்தா கூட 500 கோடி சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அவருடைய வருமானத்தை நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டு வராரு. அப்படி புதுசாக வரவர் நம்ம வரவேற்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படியோ இவங்க இவ்வளோ வருஷம் ஆண்டாங்க, புதுமையாக வரவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. ஓட்டு போட்டு பார்ப்போம், வந்தால் வரட்டும். மக்கள் எப்படியும் வரவேற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இன்றைக்கி இளைஞர் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. அவருக்கும் பார்க்கலாம். நாங்களும் வந்து புதுமையை எதிர்பார்க்குறவங்க தான். புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தந்து தான் ஆகணும். யார் வந்தால் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற மொதல் இப்போ இருக்க மொதல் எப்படி இருக்க போகுது? நான் பண்ணிட்டேன் சொல்கிறீங்க, சொல்லுங்க. விஜய் வந்தாருன்னா ஒரு மாற்றம் வரும்னு எதுவுமே வராது தான். அவர் அவ்வளோ காசுக்கு சினிமாவில் வச்சா அவ்வளோ காசு வரப்போகுது. இல்லை எதுக்கு அவர் வரப்போறாரு தேவையில்லாம? வந்தாலும் சிஎம் ஆக முடியாது. இவங்க தலைமுறையாக வந்து நிற்கிறானுங்க, ஒன்றும் விட மாட்டானுங்க. வேலையே ஆகாது. அவர் வந்தாலும் வரலாம் முடியாது ப்ரோ. அவரெல்லாம் வரலாம் முடியாது. ஆனால் தொகுதியில் வேணால் எதாவது இடம் முடிக்கலாம். எம்எல்ஏ அந்த மாதிரி வேணால் ஆகலாம், வேறு எதுவும் ஆக முடியாது. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து விஜய் கொடுக்கும். கண்டிப்பா அவர் வந்தாருன்னா இங்கே நல்லது செய்வார்னு நம்புறாங்களா மக்கள்? கண்டிப்பா. அவர் சினிமாவில் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்காரு. மக்கள் இயக்கம் அதை வந்து இவங்க நிறையா வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி நெகட்டிவ் மட்டும் பரப்புறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காரு. உழைச்ச பணத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு.
இப்போ பண்ண விஜய் தான் ஜெயிக்கணும். விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு தமிழ்நாட்டுக்கு. பண்றாரு பண்ணல அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்பி இருக்குது, பின்னால யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, யாரையும் நம்ப முடியாது. அது யாரா இருந்தாலும் அவங்க பெரிய ஆளா வரணும்னு அவங்க பண்றாங்க. யாரா இருந்தாலும் நான் பேரெல்லாம் குறிக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் அவங்க பெரிய ஆளா வரணும் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் சும்மா மக்களை செய்கிறோம் போகிறோம்லாம் சொல்லலாம். ஆனால் விஜய் வரணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். என் குடும்பமே விஜய்க்கு போடும். விஜய் ரசிகர். மாற்றம் வரணுமா, மாற்றம் வராமல் வாழ்க்கை கண்டிப்பாக 100% விஜய் இருக்குது. 100% இருக்குது. ஓட்டு வந்து நிறையா இப்போ இருக்குது, இந்த ஜென்ரேஷனில் நிறையா இருக்குது. இளைஞர்கள் சப்போர்ட்டும் நிறைய இருக்குது, இளைஞர்களும் இருக்குது, முதியோர்களும் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் நடக்குதுல்ல, இந்த பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லை. இந்த இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து சரியாக வர்றதில்லை. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காடுறாங்க. அப்புறமா என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க, பாரு இந்த வண்டியை விட்டு எங்களுக்கு பஸ்ஸில் நான் வீட்டுக்கு போகாத அவசியப்படணும் உட்காந்துறேன். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தானா? டிஎம்கே தான் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து. ஆமாம், 5 வருஷமா பரவாயில்ல. இப்போ இந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது, குறைலாம் இருந்தது. எல்லா இடத்துலையும் இப்போ ரோடு போட்டுட்டு தான் இருக்காங்க. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடெலாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இந்த காவாக்காக தோண்டிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அதுக்காக அது இப்போ இந்த ரோடே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு வராங்க. இப்போ உடனே ரோடும் போட முடியாது இல்லையா, காவா வேலையும் நடக்குது. அப்போ அந்த காவா வேலை முடிஞ்ச உடனே ரோடு போடுறாங்க. எங்களுக்கு தேவையானது அது தானே. மற்றபடி இந்த ஆட்டோ பற்றிலாம் அவங்க அக்கறைப்பட மாட்டாங்க. அது அவ்வளோதான், போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த மீட்ரு கட்டணம் உயர்த்துறேன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அதுதான்னாரு. முதல் கையெழுத்தோ 2வது கையெழுத்தோ சொன்னார். எதுவுமே நடக்கலை இது வரைக்கும். இல்லை, எதுவும் போடல. ஆனால் கஷ்டம்தான், ஆட்டோலாம் ஓடல. எப்பவுமே டிவி கேட்குதான். அவர் வந்தால் நல்லது செய்வார். இப்போ இருக்கிற ஆட்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார், மக்களுக்கும் நல்லது நடக்கும். பேச முடியாது மேடம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை. யார் மேலே நம்பிக்கை இல்லை? யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க? ஓட்டு போட போவீங்களா இல்லை போகவே மாட்டீங்களா? எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசியலே வந்து கடுப்பாக இருக்குன்றீங்களா? ஆமாம், நியாயமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவங்க செய்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியும்ல. அப்போனா டிவிக்கே தான். நீங்கள் யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவீங்க பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? புதுசாக இருக்கவங்களுக்கு தான். புதுசாக இருக்கவங்களுக்கு. புதுசாக இருக்கவங்கன்னா யாரு? சீமானு, விஜய் இருக்காங்க, சசிகலா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இது வரைக்கும் ஏடிஎம்கே தான் போட்டிருந்தோம். இந்த வாட்டி டிவிக்கே போடலாமா? டிவிக்கு மாற்றி போடலான்னு. மாற்றம் வந்து விரும்புறீங்க? ஆமாம், எல்லாமே வராங்க, நிறைய பேர் போயிடுறாங்க. இவராச்சும் காணாம போகாத அளவுக்கு மக்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமே. வாய்ப்பு கொடுத்தா நல்லதில்ல. எந்த எல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவரை பற்றி எல்லாமே நல்லா தான் நடக்குது, நல்லா தான் வருது போகுது, எந்த இதுவும் இல்லை. ஏன்னா என்ன மக்களுங்களுக்கு என்ன இந்த ஆட்டோக்காரங்களுக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. அதான் மற்றதெல்லாம் எந்த ஆட்சியெலாம் ஸ்டாலின் அவர் வந்ததுலேருந்து நல்லா இதாக தான் நடக்குது நாட்டில். கொரோனா டைமில் அந்த மாதிரிலாம் விட்டு எல்லாத்தையும் மக்களுங்களை இது பண்ணார். அதான் நடக்கும் நாட்டில். அவரை தவிர மொத்தம் யாரும் வர முடியாது. நான் 2026 தேர்தலில் என் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தானே. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி எந்த இதுக்கோ ஆமாண்ணா, அதுக்கு தான். ஆமாம், அதுக்கு தானே போகணும். இப்போ அவங்க கூட்டணியில் இருந்து உங்களுக்கான கோரிக்கைகள் எல்லாத்தையும் அவர் வந்து அவங்க சிஎம்கிட்ட சொல்லி நிறைவேற்றுறாருண்ணா. நான் இவ்வளோ வயசுலேருந்து அவரை பார்த்துனுக்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் ஒரு ஆள் தான் கஷ்டப்படுறாரு. நிறைய அரசியல்வாதிங்க வராங்க போகிறாங்க, ஆனால் யாரும் வந்து எந்த இதுவும் செஞ்சதில்லை. இவர் தலைவர் மட்டும் தான் வந்து செஞ்சுன்னுக்கிறார். அதனால நான் எப்பயுமே ஒரே கட்சி தான். ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஸ்டாலின் இந்த 5 வருஷமா நல்லா ஆட்சி பண்ணிருக்காரு. நல்லா தான் பண்ணிக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் தப்பாக சொல்ல, நல்லா தான் போகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. குறை சொல்ல எதுவுமே எல்லாம் பக்காவாக பண்ணுறாரு. இப்போ ரொம்ப தகுதி ஃபுல்லாக மு.க. ஸ்டாலின் தான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து அவர் தான் இருக்கிறாரு. இப்போ வந்தோடனே ஒன்றும் பண்ண முடியாது. போக போக தான் வேணால் மாறும். இப்போ வந்து ஒன்றுமே உடனெல்லாம் வாய்ப்பு. ஸ்டாலின் தான். விஜய்க்கு தாங்க. டிவி கேக்கு தானே. ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? இல்லை, காமனாகவே டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது நிலவரம். நிலவரம் அப்படிதான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருத்து கணிப்புலாம் விடுவாங்கல்ல, அந்த கருத்து கணிப்பெல்லாம் கடந்து எப்பயுமே எந்த எலெக்ஷன்லையுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி, கலைஞர் அம்மா இருக்கும்போதும் சரி, கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடியே மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஒரு பேச்சு அடிபடும். பொதுவாக பரவலாகவே இந்த தடவை டிஎம்கே தான் வரும், இந்த தடவை ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு அடிபடும். அது கரெக்டாகவும் இருக்கும்.
கருத்து கணிப்பெல்லாம் கடந்து அது கரெக்டாக இருக்கும். மக்களுக்கு மத்தியில் பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுலேயே வந்து ஒரு கணிப்பு மக்கள் சொல்லுவாங்க, இந்த தடவை டிஎம்கே வர மாதிரி தான் இருக்குது, இந்த தடவை ஏடிஎம்கே வர மாதிரி தான் இருக்குன்னு கணிப்பாங்க. அதுதான் ஜெயிச்சிருக்கு எப்பயுமே. ஒரு தடவை கருத்து கணிப்பு டிஎம்கே வர்ற மாதிரி வந்து ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ பரவாயில்ல, மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா டிஎம்கே வரும்னு தான் பேசிக்கிறாங்க. ஸோ டிஎம்கே தான் வரும். சாரி ஜி, டிஎம்கே தான் வரும். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அப்போ கூட ஏன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க மாட்டாரு. சான்ஸ் இல்லை. கொஞ்சம் போட்டியாக வந்து தான் ஜெயிப்பாப்ல. என்னுடைய கணிப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, ஆனால் டஃப்பாக தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு. பெரம்பலூர் தொகுதியில் 2026 நீ எந்த எலெக்ஷன் வச்சாலும் இந்த தொகுதி திமுக தொகுதி தான். ஒரு மாற்றம் உருவாக பார்ப்பாங்கல்ல, திமுக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீ கேட்குற மாதிரி விஜய் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க, ஒரு மாற்றம் உருவாகலான்னு சொல்லுவாங்க, வேற மற்றபடி அதான்பா அவங்களுக்கு தான் போடுவோம். உதவி சொல்லி போறீங்க. இப்போ அவங்க நல்லா பண்றாங்களா? ஆட்சி நல்லா பண்றாங்க? அப்போ பண்ணுறாங்க, பண்ணல, எங்களுக்கு அவங்க தான் பிடிக்கும். அப்போ பண்ணாங்க. என் கல்யாணத்துக்கு அவங்க தான் தாலியை எடுத்து கொடுத்தாங்க. கலைஞரா? அவங்கள கூட எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல. அப்போ 13 வயசு எனக்கு கல்யாணம் ஆகும்போது. 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஊர் நம்மளுது வெங்கல், பெரியபாளையம் வெங்கல். இப்போ என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? என்ன வயசுன்னா 75 வயசு ஆகுது. அப்பா, இப்போ எனக்கு 3 பொண்ணு தலைச்சன் பையன் பிறந்தார், செத்துட்டான். 3 பொண்ணு ஆயிடுச்சு. தமிழரசு, தென்னரசு, கலையரசு. எல்லாம் அரசா வச்சிருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட்டே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சத்யானி முத்து வந்தார். சத்யானி முத்து அம்மா இருந்தாங்களா, அந்த அம்மா தான் பேர் வச்சது. கலைஞர் ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தார், எங்கள் வீட்டில் தூக்கி கொடுத்தாங்க. அவங்க பேர் வச்சாங்களா? அவர் தான் வச்சார். கலைஞர் உங்கள் வீட்டு வாசலில் கலைஞர் வந்து கொடி வச்சிருக்காரு. நிறைய வரலாறு இருக்கு போல பாட்டிக்கு. இப்போ விஜய் வந்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ண மாட்டீங்க? ஏன் விஜய் பிடிக்கலையா? எங்களுக்கு காலமெல்லாம் அங்கே தாங்கிறோம். இப்போ போய் புதுசாக போய் போடணுன்னா எங்களுக்கு செட் ஆகாதுப்பா அது. எங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் அப்படியே தாங்கிறோம். எங்கள் அப்பா ஒரு ஹோட்டலில் கடையை எடுப்பார் ஊரில் வெங்கல்ல. எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் அதுக்கு தான் போடுவாங்க, நாங்களும் அதுக்கு தான் போடுவோம். இப்போ அவங்க இருக்கனால நல்லது நடந்திருக்கா? இத்தனை வருஷத்துல நல்லா பண்ணிருக்காங்களா? ஆட்சி நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை? எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை? எந்த குறையும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். விஜய் வேணாம் நமக்கு. நம்மளுக்கு ஏன்? நாங்கள் என்ன விஜயா பார்த்தோம்? இதுன்னா கலைஞர் வருவார், கால் மல்லாங்கிறோம். இப்போ வந்து விஜய்க்கு போடுன்னா போடுவோமா? அதை உதயசூரனுக்கு போடுங்கம்மான்னா நாங்கள் போட்டுருவோம். எங்கள் குடும்பம் தான். இப்போ இந்த 5 வருஷத்தில் வந்து டிஎம்கே இங்கே என்னென்னலாம் வந்து பண்ணல பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லைன்னா சொல்ல. டிஎம்கேவும் பண்ணிக்காம ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒன்று பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோம். அவங்க என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே. நிறைய பேர் ஏதோ பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு ஆட்சின்னு மட்டுமே டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டுன்னு பார்த்து போயிடுச்சு. புதுசாக ட்ரை பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க எதா பண்ணால் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் டிவிக்கே தான். எப்படின்னா டிஎம்கே தான் ஓட்டு விடும். டிஎம்கே தான் ஓடும். இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, கொஞ்சம் நம்ம செலவு பண்ணியிருப்பாரு அவர். சொல்லுங்க, ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லா தொகையிலும் கொடுத்துருப்பாரு. மிஞ்சி போனால் ஒரு 100 கூட செலவு பண்ணியிருப்பாரா? ஆக்சிடென்ட் நிகழ்ச்சி சும்மா பொங்கலுக்கு 100 கூட செலவு பண்ணவர், பொங்கல் செலவு பண்ண மாட்டாரா? கல்ல ஓடல எக்கச்சக்கமாக ஓடலாம் ப்ரோ. அவரெல்லாம் வரவே முடியாது. அப்படியே ஆனாலும் அவர் நான் தான் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். பார்த்தா தான் அவருக்கு தெரியும். விட மாட்டாங்க. தலைமுறையாக வந்துன்னுக்கிறாங்க. அவங்க பையன் இருக்கிறாரு, அடுத்தது உதயநிதி இருக்கிறாரு, அவன் பேர இருக்கிறான். அடுத்த ஆள் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. தலைமுறையாக வந்துன்னு தான் இருக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு புதுசாக வந்து இவ்வளோ விட்டுருவாங்களா? சிஎம் நீ உட்காந்துருப்பா சீட்டில், போய் சீட்டில் உட்காந்து விட்டுருவாங்களா? போராடி தான் வரணும். வர முடியாது ப்ரோ. நீ என்னதான் படத்தையே என்ன விட உள்ள அவனை என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? படத்தையே விட உள்ள. போன வருஷம் வர வேண்டிய படம் அது. இன்னும் 18ன்னு சொல்லிக்கிறாங்க. 18 சொல்லிக்கிறானுங்க. வருமானு தெரியல. ஆனால் இன்னும் 18ன்னு சொல்லிக்கிறானுங்க. சென்சார் கட் ஆயிடுச்சு, 18ன்னு சொல்லிக்கிறாங்க. அது உள்ள எலெக்ஷன் டேட் வச்சிட்டாங்க, ஏப்ரலே வச்சிட்டாங்க. வராது, படம் வராது. தூரம் தெரிஞ்ச படம் வந்து அடுத்த வருஷம் தான் வரும். பார்க்கலாம் யார் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பார்த்தா தான் தெரியும். குத்தா தெரியும். பார்க்கலாம் ப்ரோ.
நான் நோட்டாக தான் ப்ரோ போடுவேன் எப்பவுமே. அதெல்லாம் யாருக்கும் போகிற ஐடியாலாம் கிடையாது. எவனோ வந்து நமக்கு ₹1 தரப்போகிறது கிடையாது. அவனுக்கு சம்பளம் அவனுக்கு எடுத்துன்னு போகிறானு, நம்ம எதுக்கு தரணும்? நம்ம கஷ்டப்பட்டு இங்கே வண்டியை ஓட்டுன்னு இருக்கிறோம். நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். நம்ம நோட்டாக போட்டுன்னு டீசெண்டாக போய்ட்டு வரது அவள் தான். நான் ஓட்டு 2 வருஷம் நோட்டாக தான் போட்டுனுக்கிறேன். நான் நோட்டாக தான் போட்டுனுக்கிறேன் 2 வருஷம். இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் நல்லது பண்ணுவாருன்னு மக்கள் நம்புறாங்க. நல்லது பண்ணுவான்னு இல்லை, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமே. இவ்வளோ பேர் எல்லாம் வந்து ஒன்றும் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம நார்மலாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, புதுசாக வரவங்களுக்கு ஒன்று கொடுத்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இவ்வளோ காலமாக ஏடிஎம்கேல தான் நான் போட்டுருக்கேன். இந்த வாட்டி சரி இவ்வளோ ஒருத்தர் வர்றாரு புதுசாக, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரசிகர் தான் பயங்கரம், அதிகமாக இருக்காங்க. ரசிகர் தான் பயங்கரமான ரசிகர். ஆமாம், பெரம்பூரில் ரசிகர் நிறையா இருக்காங்க. அவர் தொகுதியிலேருந்து அவர் வந்து கூட்டணி போட்டால் தான், தனியாக நின்றாலும் ஜெயிக்க முடியாது. அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும். சென்ட் காட்டினா கூட்டணி போட்டாங்கன்னா மக்களுக்கு போட்டால் தானே. யார் கூட கூட்டணி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? மெயின் கூட்டணி வந்து ஸ்டாலின் கூட போடலான்றீங்களா? ஆமாம், அவர் தானே எதிரின்னு சொல்லியிருக்காரு. எதிரியாக இருந்தாலும் கூட்டணி அவர் எதிரியாக இருந்தாலும் அவர் ஓட்டு போகிறதா போல பரவாயில்ல, ஸ்டாலின் கூட ஓட்டு வருது அப்படின்னு சொல்லி கூட்டணி அவர் போடலாம். மற்றவங்கனால அந்த அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு விஜய். ஆமாம், ஸ்டாலின் கூட போட்டாருன்னா அப்புறம் அவர் தானே சிஎம், ஸ்டாலின் தானே சிஎம்மா இருப்பாரு. விஜய் என்ன பண்றது? விஜய் துணை மந்திரியா இருப்பாரு. உதவி இருக்காருல்ல. உதயம் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல அவரு நிக்கணும்ல, அப்பா சொல்லி தானே கேட்கணும். மகன் 21 வந்தாரு, 26 இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. இது இந்த 25 இந்த 26 ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. திருக்கா பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரு, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினாரு, ஸ்டேஷன் ஒன்று கட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த ரெட்டையில் ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரு, பெரிய ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாரு. பெரம்பூர் என்ன பண்ணாரு? பெரம்பூர் என்ன பண்ணி ஒன்றுமே பண்ணல. இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்குது. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் ஓட்டுனுக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்குது. அவர் தொகுதி அவர் கரெக்டாக வேலையை பார்க்குறாரு. அப்போ இந்த தொகுதி என்ன வேலை ஆகுது அவருக்கு? அப்போ இந்த தொகுதி யார் ஓட்டு போடுவா? மொத்த நாட்டுமே அவர் தான் சிஎம். மொத்த இதுக்கே அவர் தான் சிஎம். எல்லாத்துக்கும் அது பண்ண கொளத்தூர் தொகுதி அவர் தொகுதி, அதுக்கு மட்டும் அவர் பண்ணத்துக்கு அவர் இருக்கிறாரு. நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அவர் வரப்போ கண்டிப்பாக சொல்லலாம். அவர் வரப்போ கொளத்தூர் சைடும் டான் பாஸ்கோ அந்த சைடெலாம் போய் பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். அதே மறுநாள் இதே இடத்துல நான் ஓட்டுறேன், இங்கே தான் நிற்கிறேன், அந்த நாள் இந்த இடம் க்ளீனாக இருக்கும். அவர் வரப்போ மட்டும் க்ளீனாக இருக்கும், மறுநாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஒரு ரோட்டில் ஒரு ஆட்டோ நிற்காது, ஒரு கார் நிற்காது. க்ளீன் பண்ணுங்க, நவருங்க. டிராஃபிக்கே ஆகாது. அந்த 2 நாள் டிராஃபிக்கே ஆகாது வரப்போ. அப்போ மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த மறுநாள் வந்துட்டு அந்த ரோடு அப்படியே தான் இருக்கும், டிராஃபிக் அப்படியே தான் ஆகும். அதை நானும் கேட்குறேன், எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த 2 நாள் மட்டும்தான். அந்த 2 நாளைக்கு வந்து அவங்க அவர் வராரா, அவர் வரப்போ நெத்தில் கொஞ்சம் இதுவாக காட்டணும்னு சொல்லிட்டு இந்த இடமே சும்மா நார்மலாக வச்சுங்களேன், க்ளீனாக இருக்கும். மறுநாள் ஒன்றுமே இருக்காது. அப்படியே இப்போ நார்மலாக சும்மா கேமரா வச்சு பாருங்களேன், அந்த சைடு பாருங்களேன், சிப்ஸு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் வர அன்றைக்கி 2 நாள் மட்டும் சுத்தமாக இருக்கும். அதை வந்து ஏன் நீங்கள் ரெகுலராக பண்ண மாட்டீங்க? நீங்கள் சிஎம் நீங்கள் நினச்சா வேணா ஏன் பண்ண மாட்டீங்க? அந்த டைமில் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? அதுதான் இன்னுமே புரிய மாட்டேது எங்களுக்கு. அந்த டைமில் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? அதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள், நல்லா இருக்கும் நாடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த டைமில் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? அந்த டைமில் ஏன் பண்ணுறீங்கன்னா அவர் வரப்போ நம்ம காமிக்கணும், ரெகுலராக காமிக்கணும். இப்போ நம்ம வந்து அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது, அவர் தான் இப்படி பண்ணால் சொல்ல முடியாது. அவர் கீழே இருக்கிறவங்க வந்து அவங்க பண்ணுற வேலை இது. அவர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணால் கொடுமை, அந்த டைமில் அவர் வரப்போ மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு அது ஒரு திடீர்னு வரணும். திடீர்னு யாருமே சொல்லாமல் அவரே காரில் கூட வர தேவையில்ல, நார்மலாக ஒரு ஆட்டோலையோ பஸ்லையோ சும்மா மாஸ்க் கீஸ்க் போட்டுன்னு சும்மா வந்துட்டு பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ அரசர்கள் ஆட்சிலாம் இருக்கும்போது அரசர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு மாறுவேஷத்தில் வருவாங்க. அந்த மாதிரி சும்மா நார்மலாக நீங்கள் சிஎம்னே யாருக்குமே தெரியக்கூடாது, நார்மலாக வந்தீங்களா சும்மா பார்க்க சொல்லுங்களேன், பார்த்தாலே நடான்ற மாதிரி பண்ணுறாங்க அவங்க. அது புரியல அவங்களுக்கு. இப்போ இங்கே வந்து என்னன்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பெரம்பூர் நம்ம பொறுத்த அளவுக்கு ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்டாலின் தான். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை மாநகரம் வரை ஸ்டாலின் தான் மெயின். எல்லாமே அதான் கவனிக்கிறாங்க. அவர் நல்லதாக எல்லா பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
மற்றது எந்த குறையும் கிடையாது மக்களுங்களுக்கு. ஆனா இப்ப பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது பாதுகாப்பு கொடுப்பாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான் கொடுக்குறாரு. சிஎம்மா இருக்கும்போது தானே பாதுகாப்பு கொடுக்குறாருல. மக்களா பார்த்து அவங்களா சொல்றது தானே அது. அவரு சொல்லுங்க. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கத்தில். பெரம்பூர் தொகுதியில் அவர் விஜய் கேண்டிடேட்டை பொறுத்தவரை விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய ஃபேஸுக்காக ஓட்டு நிறைய வரும். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஆட்சியில் மாற்றம் உருவாக கிடையாது. அப்படியே எம்ஜிஆர் எல்லாருமே சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இடத்துல வந்து உட்கார முடியும். எடுத்தவொடனே சிஎம் ஆகுறதுன்றது யாரும் சாதாரண விஷயம். அந்த விசில மக்கள் மனசில் பதிகிறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ நம்ம ஓட்டு பூத்துக்கு போனோம்னா போய் எல்லாருமே இப்போ ஓட்டுன்றது வந்து 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஓட்டு போட போகிறாங்க. போகிற எல்லாருமே கரெக்டாக அந்த விசில் அமைக்கிட முடியாது. அந்த விசில் எல்லாரோட மைண்டில் ஏறணும், பதியணும். பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டு எல்லாருமே போடணும்னு முடியாது. எல்லாருமே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் உடனே எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதை வச்சு அவங்க காசு வருதா, அதை வச்சு வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதம் மட்டுமே இந்த டான் ஸ்கூலுக்கு அவர் 3 வாட்டி வந்துட்டு போனாரு. 3 வாட்டி? ஆமா, 3 வாட்டி வந்துட்டு போனாரு. எங்களுக்கு டிராஃபிக் ஆயிடுச்சு. எங்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு செம்ம டிராஃபிக். டான் ஸ்கூலில் போனால் வீட்டு மணி வண்டி திரும்பி எப்படி அனுப்பிச்சு விட்றாங்க. எங்களுக்கு ஒரு டைம் சீட்டு போகும்போது எங்களுக்கு வேலை கஷ்டமாகுது. நீங்கள் வரீங்கண்ணா, நீங்கள் வராது மீட்டிங்கு போகிறது நான் தப்பாக எதுவுமே சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் மீட்டிங்கு போகிறீங்க தான் ஒன்று. அந்த 3 வண்டி ஓட்ட எங்களை பார்க்கணும்ல. உங்களுக்கு பாதிக்குது இல்லை, உங்கள் வருமானம் பாதிக்குது. இப்போ நான் அதை ஓட்டினா தான் எனக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்க முடியும். நீங்கள் வரீங்க, நீ வந்து மீட்டிங்கு போகிறீங்க நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க. வண்டி ஓட்டுறாங்க சரி, போகிறாங்க வராங்க வேலை. அங்கே தான் ஸ்கூலும் இருக்குது. ஸ்கூல் லீவ் பண்ணி தான் வரீங்க, முக கதை விட்டுருங்க பார்த்துக்கலாம். வண்டி ஓட்டுன கஷ்டமாக எத்தனை பேர் போயிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு இந்த ரோட்டில் மட்டுமே ஒரு 100 ஆட்டோ 300 200 ஆட்டோ ஓடுது. அந்த 200 ஆட்டோ எனக்கு கஷ்டமாகுது இல்லை? அது நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா எங்கேயாவது? கொஞ்சம் புதுசாக பண்ணாத நல்லாயிருக்கும். பார்க்கலாம், விஜய் வருவாருன்றாங்க, வந்தால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க தான் போகிறோம். நீங்கள் கட்சிக்கு வரீங்க, ஜெயிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. அது என்னது, அது லேடிஸ்க்கு மட்டும்தான் எல்லாமேன்றது. ஜென்ஸ் அப்போ எங்கே தான் போகணும்? எனக்கு அது டவுட் மட்டும் கிளியரா. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க, அதாவது டிஎம்கேல இப்போ ஃப்ரீ பஸ்ஸு, ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் ஆம்பளைங்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு, ஓகேங்களா? நான் கேட்குறது இதுதான். அப்போது இந்த ஆட்டோன்னு ஒருத்தவங்க ஓட்டுறாங்களே, அவங்க எங்கே போவாங்க? ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டா எங்களுக்கு ஆட்டோன்றது பாதிக்கும். இப்போது கேஸுன்றது இப்போ ரேட் ஏறிச்சு, ஓகேங்களா? இப்போ எங்களுக்கு வந்து நான் எல்பிஜி ஓட்டுறேன், இவன் சிஎன்ஜி ஓட்டுறான். இவனுக்கு வந்து 90 ரூபா ஒரு கிலோ, ஓகேங்களா? எனக்கு வந்து 85. எனக்கு அவனுக்கு 5 rupees தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் கிலோமீட்டரில் மைலேஜில் அவனுக்கு வந்து 40 கிலோமீட்டர் மைலேஜ் தரும், எனக்கு 16 தான் தரும், ஓகேங்களா? 16 தான் எனக்கு தரும், ஒன்று 40 தரும். 5 ரூபா டிஃப்ரெண்ட், ஆனால் மைலேஜ் அதிகமாக தரும், ஓகேங்களா? அப்படின்றப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் ஏடிஎம்கே அவங்க வந்தாங்கன்னா ஃப்ரீ பஸ் ஜென்ஸுக்கு குத்துறாங்க, ஓகேங்களா? அப்படி குத்துறா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் எங்கே போகிறது? ஆட்டோவில் யார்? ஜென்ஸை வச்சு நாங்கள் ஓட்டுறோம். லேடிஸும் அவங்க வரல, அவங்க ஸ்ட்ரிக்டாக போயிடுறாங்க, ஓகே. ஜென்ஸும் அவங்க இப்போ அந்த பஸ் அது என்னன்னா, அது எதனால் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க? அப்போது அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, இந்த ஓட்டு வந்தால் போதும். அப்போ ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோக்காரங்க பற்றி யோசிச்சாங்களா அவங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்று சரி ஓகே, நான் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன், இது பண்ணுறேன், ஓகே. ஆட்டோக்கு நீங்கள் கிலோமீட்டர் ஏற்றுனீங்களா? இது வரைக்கும் அந்த ஆக்சுவலாக ஏற்றலை. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் சொல்லுங்களேன்? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. 13 வருஷமாக அதே இதில் தான் நாங்கள் ஓட்டுறோம். அது யாருமே இது வரைக்கும் ஏற்றவே இல்லை. நாங்கள் அதே ரேட்டில் தான் போகிறோம் ஒரு கிலோமீட்டருக்கு. ஆனால் கிலோமீட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கேருந்து மூலக்கடை போகிறோமா ஒரு 20 ரூபா, அவ்வளோதான். ரிட்டர்ன் நாங்கள் ஒன்று வரோமா ஒரு 20 ரூபா, அவ்வளோ. அந்த கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஆட்டோக்கு இது பண்ணுங்கள். இப்போது டிவிகே விஜய் அவங்களே நான் சொல்கிறேன். அவங்க நேற்று சொன்னாங்க ஷேர் ஆட்டோ வந்து லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக இது பண்ண போகிறோம். அப்பயும் லேடிஸு அவங்களுக்கு தான். அப்போ ஜென்ஸுன்றவங்க ஜென்ஸ் ஓட்டே வேணாமா? யாருக்குமே எந்த ஆட்சிக்கு ஜென்ஸ் ஓட்டே வேணாமா? ஜென்ஸ் ஓட்டே வேணாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இப்போ இது வரைக்கும் நாங்கள் 3 பேரோட கோரிக்கையும் நாங்கள் கேட்டிருக்கோம். 3 பேர் கோரிக்கையும் வந்து லேடிஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு, லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு. அது தெரியலையே, நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்னும் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனால உதயசூரியன் மட்டும் தான். ஆமாம். பெட்ரோல கூட தெரியாது? பெட்ரோலெல்லாம் தெரியும், ஆனால் போட மாட்டோம். அவாய்ட் பண்ணுறீங்க, ஒதுக்கிடுவீங்க அதெல்லாம். நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கிறோம். எனக்கு 60 கல்யாணம் ஆகும், 13 வயசு கல்யாணம் ஆகும்போது சத்திய நிமித்தம்மா தாலி எடுத்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர். கஷ்டம், கரெக்ட். இன்னும் வரல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது கஷ்டம். சரிம்மா, அப்போ நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டோம். சரிம்மா.
நாங்கள் குடும்பம் அப்படியே இருக்கிறோன்னா எங்களது பெரிய குடும்பமா. இப்போ நான் என் பிள்ளைங்க வந்து எங்களை திட்ட மாட்டானுங்க. காலமெல்லாம் அங்கே இருந்துட்டு இப்போ என்ன விஜின்றீங்களே எனக்கு கேட்க மாட்டானுங்க. எனக்கு பிள்ளையே இல்லை, 3 பொண்ணு. எங்கள் வீட்டில் 5 பிள்ளை. எங்கள் பெரிய வந்து உதயசூரியன் தான். ஆமாம், எங்கள் குடும்பமே உதயசூரியன் தான் போடும். நான் நடப்பேன பெரிய பாளையமா. நடப்பீங்களா? விஜய் வரணும். ஓ, வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போவீங்களா ஜெயிக்கணும்னு? இந்த அளவுக்கு உங்களுக்கு தீவிரமா இருக்கீங்க. ஆமாம், எங்கள் அப்பா ஒரு ஹோட்டலில் கடையே எடுப்பார் ஊரில் வெங்கல்ல. ஓ, சாப்பாடு போடுறதுக்கு அவரோட சொந்த செலவுல பண்ணுவாரா? அவர் சொந்த செலவு. அவர் வேலை நல்லா ஆவடியில் வேலை. அவர் சொந்தமாக காசு கொடுத்து ஹோட்டலில் எடுத்துருவார். யாருனாலும் சாப்பிடுங்கடா, போங்கடா, மாமா மச்சானாவது கட்சிக்காரனாவது எந்த கட்சிக்காரனா போய் சாப்பிடுங்கடா போங்கடான்னுவார் அப்பா வெங்கல்ல. எங்கள் குடும்பம் இங்கே நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். இப்போ நான் சொல்ல, இப்போ 3 ஆச்சும் அதான் சொல்கிறாங்க, லேடிஸ்ன்றாங்க. ஓகே, லேடிஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஆம்பளைங்க கஷ்டப்படுறதுக்கு அப்புறமே தானே லேடிஸே காசு தர முடியும். ஆம்பளைங்களுக்கு எதனா பண்ணுறீங்களா? ஆட்டோ ஓட்டுறாங்க, குப்பை அள்ளுறாங்க, அவங்களுக்கு எதனா ஒன்று குப்பை. இப்போ நான் சொல்கிறேன், குப்பை அள்ளுறவங்களுக்கு சேஃப்டியே இல்லை. நான் இப்போயும் ஓப்பனாக சொன்னேன், குப்பை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இப்போ வரைக்குமே சேஃப்டியே இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா வந்து பூச்சி செடியில் எவ்வளோ ஏதோ நோய் வரும். அவங்களுக்கு எதனா நீங்கள் இது பண்ணுங்கள், அவங்களுக்கு ஏன் கண்டுக்க மாட்டீங்க? அவங்களையும் விட்டுறீங்க, ஆட்டோக்காரங்கிட்டே விட்டுறீங்க, யாருமே கண்டுக்க மாட்டீங்க. லேடிஸ் வந்து ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயாக ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே ஜென்ஸும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அவங்க நாங்களும் இருக்கோம்ல, எங்களும் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சும்மா நார்மலாக ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ 10th படித்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வேலை. சரி, படிக்கலையா, எதனா ஒரு எதனா நீங்கள் கொடுக்கணும், எதனா நீங்கள் தரலாம், தப்பே இல்லை. ஜென்ஸுக்கு எதுவுமே லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸா எல்லாமே லேடிஸ்னா இப்போ ஜென்ஸு ஓட்டே தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? 3 ஆச்சும் நான் கேட்குறேன், 3 ஆச்சும் கேட்குறேன். டிவிக்கும் கேட்குறேன், ஏடிஎம் கேட்குறேன், டிஎம்கேயும் கேட்குறேன். டிவிக்கும் நான் வந்து விஜய் ரசிகர் தான், இல்லைலாம் சொல்ல. நானும் ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான், ஓகே புதுசாக பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்தேன். அவர் அந்த சொல்கிறப்ப வாக்குறுதிக்கு பார்க்குறப்போ ஜென்ஸுன்ற கான்செப்டே அங்கே இல்லை. மகளிர் தின அன்னைக்கு அந்த கான்செப்ட் தான் சொன்னார், உமன்ஸ் டே அன்னைக்கு தான் சொன்னார். சொல்கிறப்போ ஜென்ஸை பற்றி எதுவுமே சொல்ல. அந்த மாதிரி மோதிரம் கேமரா, ஃபுல்லாக கேமரா, சேஃப்டியாக இருக்கும். ஷேர் ஆட்டோ லேடிஸ் வந்து எங்கோனா போயிட்டு வரலாம், ஃப்ரீ தான் எல்லாமே ஓகே. அப்போ நாங்கள் சம்பாதிச்சாலும் லேடிஸுக்கே காசு போவோம். அதை பற்றி யாருமே யோசிக்கல. 3 ஆச்சு யோசிக்கல. இப்போ ரொம்ப பாதிக்குது. நான் போயிலாம் சொல்ல. இப்போ எனக்கு நான் இப்படி உட்காந்தா கூட, இப்போ நான் இங்கே ஷேர் ஆட்டோ போட்டு இங்கே உட்காந்தா கூட வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஃப்ரீ பஸ் வரும், போட்டோம், ஓகே. இங்கே தான் நிற்குது, யாருமே ஏற மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ பஸ் வருது. 6 மணிக்கு வந்தான், 7:30 மணிக்கு வந்தேன். இதுல எவ்வளவு ஓட்டிருப்பீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு ஓட்டிருப்பீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டிருப்பீங்களா? 200, 300, 400, 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு தான் ஓட்டுறீங்க? 500 ரூபாய் தான் ஓட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஓடும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ இதுல லேடிஸ் பஸ் ஃப்ரீன்ட் ஆகும். லேடிஸ் என் வண்டியில கேஸ் போடணும்னா, இப்போ என் வண்டி கேஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா எனக்கு 600 ரூபாய் வரும். ஃபுல் பண்றதுக்கு பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போடணும், 700 ரூபாய் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா 600 ரூபாய் ஓட்டினாலும் எனக்கு வண்டிக்கு தான் கரெக்டாக போகும். நான் வீட்டுக்கு நானா பண்ணுவேன். எப்படி சாப்பிட்றது, பொருள் வாங்குறது? இப்போ இவர் வந்தாலும் லேடிஸுக்கு ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஃப்ரீன்றாரு. திருநெல்வேலியில் ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தைய வந்து திமுக நிர்வாகியே வந்து கற்பழிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து இவங்க வந்து சொன்னா தானே இவரு நடவடிக்கை எடுப்பாரு. அது சொல்லாமல் இருக்காங்களா, அது தப்பு தானே. அது எங்கே நடந்தது இவர் கேட்பாரு. அவர் தெரிஞ்சு அவரே நடவடிக்கை எடுக்கணும்ல. எடுக்கணும். அது வந்து சொன்னா ஒரு மந்திரி, அந்த ஊரில் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் நடந்திருக்கேன் சார், நீங்கள் நடவடிக்கை எடுங்கனாக்கா அவர் எடுப்பார். நம்ம சொல்லாமல் இருந்தால் அதை எப்படி எடுப்பாருங்க? யாரும் எடுக்க முடியும். சொல்லணும். ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ எது கொடுக்குறாங்க, என்ன எது நடக்குதுன்னா அதுக்கு தான் பார்க்கணும் தான். அதனால தான் அதுக்கு தான் அந்த எம்எல்ஏ வந்து சொல்லணும், சார் இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம ஊரில், இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கைன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் இப்போ தண்ணியில் வெள்ளம் வந்து எவ்வளோ தூரம் இது பண்ணாங்க. ஸ்டாலின் எப்படி பண்ணார், அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து வந்தாங்க, அந்த மாதிரி செஞ்சார். தொகுதிக்கு இந்த மாதிரி இந்த இது ஒதுக்கீடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஒருத்தரை பற்றி குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் மேலே வரணும், ஒருத்தர் கீழே போகணுன்னு இல்லை. ஸ்டாலினை பொறுத்த அளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா செய்கிறாரு, எந்த இதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் இருக்கிற தொகுதியில் இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்காக? நாங்கள் இருக்கிற தொகுதியிலனா
என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எதை பற்றி சொல்லுங்க? நல்லது ஏதாவது பண்ணியிருக்காரான்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு குறைகள் இருந்திருக்கும், அதை வந்து அவர் அங்கே சொல்லி அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காரா அந்த மாதிரி கேட்குறேன். அந்த கட்சியிலேருந்து சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் எங்கள் ஊர்லலாம் வந்து என்னால் ஒரு கோயில் உள்ளே போக முடியாது. என்னால் ஒரு கோயில் உள்ளே போக முடியாது, ஒரு குளத்துல இறங்கி தண்ணி குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. ஓகே. இப்போ நான் போய் அந்த கோயில் உள்ள சாமி கும்பிட்றேன், அந்த குளத்துல இறங்கி தண்ணி குடிக்கிறேன்னா அது காரணம் அவர் தான். டாக்டர் தொல் திருமாவளவன் அவர் தான். நான் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவர் தான் காரணம். இப்போ கையை கட்டி நின்னதெல்லாம் அந்த காலம்னா, இப்போ நீ சொன்னா அதுக்கு எடுத்து சொல்றதுக்கு என் காலம் இருக்குது. எல்லாரோடையும் வெளியே வந்து தைரியமா இப்போ ஆமாம், வெளியே வர வச்சதே அவர் தானா? ஒடுங்கி இருந்த மக்களை இப்போ வெளியே வந்து போராடுன்ற இதுக்கு வர வச்சது அவர் தானா? இப்போ இங்கே டிஎம்கே தான் வந்து ரூலிங்காக இருக்காங்க ஆல்ரெடி. இங்கே குளத்தூர் பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரூலிங்கில் இருக்காங்க. விஜய் ரொம்ப டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக ஜெயிச்சிடலாமா? அவர் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அவர் ஈஸியாக ஜெயிச்சிருவார். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கான கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க அங்கே சொல்லி பண்ணுறாங்களா? உங்களுக்கான இது எங்களுக்கான இதுன்றது என்னன்னா மோஸ்ட்லி நிறையா பண்ணுறாருண்ணா. அவர் எல்லாம் பண்ணாருன்னா அவர் ஒரு ஆளில் எதுவும் பண்ண முடியாது. நம்மளே எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அவர் பண்ணுவார். அதை பொறுத்து எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறார். அவர் எதுவும் பண்ணாமலாம் இல்லை. ஓட்டு போடும்போது பட்டனு கிடையாது, அந்த குச்சியில் குத்துறோம். அந்த ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு. இப்போ வந்து இது பட்டன் இல்லை, எதில் அவங்கன்னா அவங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம். சில பேர் போகும்போது மெர்சல் ஆகிடுவாங்க. இந்த விசில் எது, உதயசூரியன் எது, ரெட்டையில் எது, எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ வந்து 2 சின்னதாக இருந்தது, ரெட்டையில் உதயசூரியன். அதை பார்த்து டக்குன்னு குத்துவாங்க அந்த முத்திரை. அது அப்படியும் சொல்ல முடியாதுங்க. அப்போ பஸ்ஸில் ஏறோட விசில் அடிக்கிறான்ல, பதிவாக இருக்குமா? ஏங்க இப்போ வந்து சின்னன்றது அது இருக்குதுங்க, விசில் பதிவாக இருக்காது. ஏன்னா யாரும் வாயில் கூட அடிப்பாங்க விசில். அது மாதிரி விசிலுன்றது ஒரு எல்லாருக்கும் சில பேர் சொல்லலாம் பதிவாகலன்னு. அவங்க போடுவாங்க, அவங்க இஷ்டம் ஓட்டு. அதை நம்ம கன்சல்ட் பண்ண முடியாது. அவங்க விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவங்க போடுவாங்க, வேற மற்றபடி எதுவும் கிடையாது. நான் விஜய் தான் நினைக்கிறேன். அதே நீங்க ஃப்ரீயா கொடுங்க வேணாம் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்துங்க. எங்களுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுங்க நல்லது தான். எதனாலனா அவங்க லேடிஸ் அவங்க அர்ஜென்ட் ஆபத்துக்கு போவாங்க, ஓகே தான். எங்களுக்கு கொஞ்சம் ஏத்துங்க. மீட்டர் வச்சு தான் ஓட்டணும். ஒரு மீட்டருக்கு 40 ரூபா 50 ரூபா சொல்லி ஏத்துங்க. ஏற்று அவங்க 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 போல இங்கே வட்டம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 600 700 வந்தால் கூட போதுமே. ஒரு 1000 ரூபாக்குள்ளே வந்தாலே போதுமே. ஃப்ரீ பஸ்ஸுன்றப்போ எங்களுக்கு ரொம்ப பாதிக்கிறது. இப்போது ஏடிஎம்கே வந்துட்டாங்கன்னா இதுக்கும் ஜென்ஸுக்கும் ஃப்ரீ பஸ்ஸுனா அப்போ நாங்கள் எங்கே போவோம்? அவ்வளோதான். ஆட்டோ எது போகணும். இப்போ மெட்ரோ வருது, மெட்ரோ வந்தால் அவ்வளோதான். நாங்கள் இங்கேருந்து வேளச்சேரிக்கு போகிறவங்க நாங்கள் ஒரு 200 250 ரூபா வாங்குவோம். நார்மலாக பெரம்பலூர்ந்து வேளச்சேரிக்கு 250 ரூபா வாங்குவோம். சப்போஸ் அவங்க ட்ரெயினில் போகிறப்போ எவ்வளோ ஆகும்? மேக்ஸிமம் 10 ரூபா 15 ரூபா. அப்போ இங்கே ஆட்டோ யோசிப்போம், ட்ரெயின் யோசிப்பாங்களா? அவ்வளோதான். ஈஸியாக போயிடலாம். அவங்க சடனாக போய் இறக்கி விட்டுருவாங்க. ஈஸியாக போய் இறங்கிடும். அப்போ நாங்கள் எங்கே போவோம்? ஆட்டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. விவசாயி எப்படியோ அந்த மாதிரி ஆட்டோ மறந்துடுறாங்க. விவசாயம் மறந்தாங்க பார்த்தீங்களா? அதே கான்செப்டில் இதையும் மறந்துட்டாங்க, ஆட்டோக்களையும் மறந்துட்டாங்க. அது ஏன் அவங்க மறக்கிறாங்க இல்லை ஒன்றும் புரியல. அதே மாதிரி ஆம்பளைங்களையும் மறக்கிறாங்க. ஆம்பளைங்கன்றதை மறக்கிறாங்க. அவர் பேசுகிறப்போ நானும் யோசித்தேன், சரி நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க. மாதமானா 2500 அந்த 2500 ஓகே, அது ஃபேமிலிக்கு ஓகே. 2500 வச்சு ஒரு மாதம் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. ஓகேங்களா? கரெக்டாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு அப்படின்னா ஓகே. 2500 வச்சு என்னத்த பண்ண முடியுங்களே சொல்லுங்கள். எதுவுமே எங்களுக்கு வேணாம். விலைவாசியை மட்டும் குறைச்சிருக்குங்க. இப்போது நாங்கள் கேஸ் இல்லாமல் எவ்வளோ அவசரப்படுறோம். கேஸு நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்குள்ளே ஏதோ ஊருக்குள்ளே ஏதோ சண்டைனா, ஏதோ நாட்டுக்கோ சண்டைனா நாங்கள் ஏன் அவசரப்படணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிஎம் விட்டுருங்க. சிஎம்க்கு எதுவும் சம்மந்தம் இல்லை போல். சிஎம்க்கு அவங்களாம் சம்மந்தம் அவங்களது. அது அவங்க பார்த்துக்கணும். அதை நாங்கள் ஏன் அவசரப்படணும்? அவங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் ஏன் அவசரப்படணும்? கேஸு இல்லை. இப்போது நார்மலாக வீட்டு கேஸு புக் பண்ணால் அவங்க புக் பண்ணோன்னு வச்சுங்களேன், இப்போ வராது, லேட்டாகும் சொல்கிறவங்க, சரி காசு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட சரி ஓகே 3000னா 3000 4000 கொடுங்க, 3000 4000 கொடுங்க, எத்தனை வந்து தரேன். பிளாக்ல அவ்வளோ ஆயிடுச்சு. 3000 4000 940 ரூபா 960 ரூபா சம்திங் அவ்வளோதான். 1000 வச்சுங்களேன். அவ்வளோ இருந்தால் கேஸ் இப்போ 3000 ஆயிடுச்சு. அவங்க சம்பாதிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா டிஃபன் கடை, நீங்கள் நார்மலாக இந்த ரோட்டில் டிஃபன் கடை இல்லாமல் இருந்ததே இல்லை. டிஃபன் கடை இப்போ இல்லை, கேஸ் கட்டுப்பாடாக இல்லை. ஏன்னா நான் நார்மலாக டிஃபன் கடைக்கு போய் சாப்பிட்டா ஒரு இட்லி 5 ரூபான்றாங்க. ஒரு இட்லி 5 ரூபா. இது என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போது ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்களேன். 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிறது தான் இட்லினா அவ்வளோதான், தோசைனா அவ்வளோதான்.
அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் கேஸ் 53 ரூபான்னு போட்டிருந்தேன் எல்பிஜிக்கு. இப்போ என்னோட எல்பிஜியோட கேஸ் வந்து 85 ரூபா, 85. 54 ரூபாலேருந்து இப்போ 85 ஏறிச்சு. அப்போ 30 ரூபா ஏறிச்சு. ஓகேங்களா, 55 ரூபா 30 ரூபா ஏறிச்சு. இப்போ எங்களுக்கு ஏரியா தான் ஃபிக்ஸட் ரேட் ஆயிரும். அது அவங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் அது பேசஞ்சர் அதிகமாக வாங்க முடியாது. வாங்க முடியாது. அவங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் மெயினோட மைனஸ். எங்களோட மைனஸ் ஃப்ரீ பஸ் வருது. ஸோ அதனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் அதிகமாக ஒரு 5 ரூபா 20 ரூபா ஏற்றுறது 30 ரூபான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துறாங்க. ஃப்ரீ பஸ் தான் அப்படியே போயிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப அடிப்படுது. ஆட்டோக்கான கொஞ்சம் பாருங்கள். விவசாயம் அப்படியே விட்டீங்க, இவங்களே அப்படியே விட்டீங்கன்னா அப்போ நீங்கள் யாரை தான் பார்க்க போகிறீங்க? பெண்களை பார்த்து இன்னும் எனக்கு என்னன்னா, அவங்கள பார்க்குறீங்க, ஓகே நல்லது தான், நான் இல்லைலாம் சொல்ல. எங்களையும் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் உழைச்சி குத்து தான் அவங்களும் சாப்பிட்ணும். அவங்க உழைச்சி கொடுத்தா நாங்களும் சாப்பிட்ணும். நான் பெண்களும் தப்பாலாம் பேசல. தப்பாகிற போது இல்லை சொல்லிடுறாரு. எங்களுக்கும் நான் யோசிக்கணும். அவங்களும் இப்போது லேடிஸ்ன்றது ஜென்ஸோட மேலே அவங்க இன்னும் கேட்டேன். ஏன்னா பிரசவ வலி தாங்குறவங்க அவங்க எங்களுக்கும் மேலே அப்படிங்கிறப்போ நாங்களும் அப்படி யோசிக்கணும். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வேலைக்கு போகிறப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஓகேங்களா, ஃப்ரீ பஸ் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆட்டோக்காரங்களையும் யோசிங்க. அதால் யார் ஒருத்தவங்க நல்லது பண்ணுறப்போ இன்னொருத்தவங்க பாதிக்கக்கூடாது. அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான்.